எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. முழு உள்ளத்தோடு. ஆண்டவருடைய பிரதானமான கட்டளையே என்ன தெரியுமா? நம் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுவோம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற பிரதானமான. முழு அறகுறையா இருக்கக்கூடாது. ஆமென். 90% 99% நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் இல்லை. இந்த காலவேளை ஆண்டவரை முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். எல்லாம் தெரிந்த ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு குற்றங்களை மன்னித்தாரே, நோய்கள் நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபையும் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபையும் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எத்தனை ஆமென் சொல்றீங்க? வயசானாலும் பலன் குறைவதில்லை. போன வாரம் மோசேயை குறித்து பார்த்தோம். தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். மோசே மரிக்கும் போது 120 வயசு. அவன் கண் இலைப்படும். அங்க சொல்லப்பட்டிருக்க, அவன் கண்ணு இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இருள் அடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. அந்த பக்கத்தில் பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, பலன் குறையல. சில பேர் நினைக்கிறீங்க என் பலன் குறைஞ்சிருச்சு, என் பலன் குறைஞ்சிருச்சு. உங்க சரீரத்தின் பலனை வச்சு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் இருக்கிறார். உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமா விளங்கும் சொல்லி இருக்கிறார். நம்ம பலன் குறைந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரணத்தை பாட போற எல்லாரும் சேர்ந்து, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. அறிக்கை செய்யுங்க, இந்த காலவேளை பலன் குறைவதில்லை, குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம், புது பாடல். ஆமென். பாஸ்டர் ஆல்ரின் அவங்க ஏற்றின பாடல். ஆமென். பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆமென், என்னை காண்பவரே, தாகத்தால் கதறும் போது என் ஆண்டவரே செவி, உங்க செவியில நீ கேட்பவரே என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர், என்னக்கோர் என்றால் சிம்சோன் 1000 பேரை முறியடித்து விட்டு கழுதையின் தாடையில் அடித்து அவன் பலன் முடிந்து போனது. he was so exhausted, களைப்படைந்து விட்டான். களைப்பு. அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் சாக போகிறேனே, தண்ணீர் இல்லையே என்று சொல்லும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு ஊற்றை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அதுதான் என்னக்கோர் என்று அந்த இடத்தை பேரிடுவதை பார்க்கிறோம். என்னக்கோர், இளைப்பாறுதல் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுதலின் தெய்வம். ஆமென். சகலவித ஆறுதலின் தெய்வம். சில இடங்கள்ல இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு காலவேளை இந்த பாடல் பாடும்போதே உங்களுக்கு சமாதானம் வருவதாக, எல்லா இளைப்புகள் மாறுவதாக, இளைப்புகள் மாறுவதாக, எல்லாம் விரக்தின்னு சொல்றாங்களே, இந்த விரக்தி எல்லாம் மாறுவதாக, ஒரு விருத்தியை நீங்க பார்க்க போறீங்க லைஃப்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து விரக்தி தான் மாறுது, ஒரு விருத்தியை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னத்தை பண்ணோம், என்னத்தை செஞ்சிட்டோம்? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னக்கோர் என்ற இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
தாகத்தாலே அலறும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல கைகளை தட்டி பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. தாகத்தாலே அலறும் போது என்னை கேட்பவரே. மீண்டும் சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே அலறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. பள்ளத்தாக்கில் நடக்க நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. ஆமே, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. தாகத்தாலே பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீ. ஓ, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா நேரத்தில் சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீ. பலனடைந்திடுவே. சொல்லுங்க, உயர பறந்திடுவே. எத்தனை பேர் சொல்லுங்க, பலனடைஞ்சிடுவே, உயர பறந்திடுவே. மீண்டும் சொல்லுங்க, பலனடைஞ்சிடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. ஓ பலனடைந்திடுவே. உயர பறந்திடுவே. என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே.
கைகளை உயர்த்தி இந்த காலவேளை ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியே, மீண்டும் சொல்லுங்க, ஆவியே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, புது பலனால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை தூக்கி தூக்கி நிறுத்த போகிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்க இடத்துல அப்படியே எழுந்து நிற்க போறீங்க. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி சமாதான காரணரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிற நிலைமையில் நீங்க இருக்க போறது கிடையாது சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துக்குள்ள சில பேர் வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது, உயரங்கள் வருகிறது, சிகரங்கள் வருகிறது, முன்னேற்றங்கள் வருகிறது. உங்க ஸ்தானங்களை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாம் ஆமென், விரக்திகள் எல்லாம் மாறப்போகிறது. என்ன கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஓ என்ன கோர் ஜீவ கண்ணீரே. கைகளை உயர்த்தி ஆவியானவர், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவரே ஆகும். ஆவியானவராலே, ஓ ஆவியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம். இன்னொரு புது பாடல் தான், ஆனா எளிதான பாடல் தான். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய செவி மந்தமாகவில்லை. God heard your prayers. பக்கத்துல உங்க ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, உங்க ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. God has answered. இப்ப வேணா உங்க கண்கள்ல தென்படாமல் காண கேட்கப்பட்டுருச்சு. அந்த நாள் வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த வசனத்தை பார்க்கிறோம்ல, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஏசாயா 59:1, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடிக்கு கர்த்தரின் செவிகள் மந்தமாக வில்லை. இந்த பாட அந்த வார்த்தையை வைத்து நம்ம பாடலை பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் கைகள் குறுகி போகவில்லை, கூடாதபடிக்கு கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவரின் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு. இன்று ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடலாமா? இப்ப நீங்க பாடுங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு கர்த்தரின் மந்தமாகவில்லை. One more time. ரட்சிக்க கூடாதபடிக்கு, கேட்க கூடாதபடிக்கு,
எவ்வளவாய் பெருகினாலும் ஒடுங்கி நான் போக விட மாட்டார். கேடகமும் மகிமையும் மாணவர் என் தலையை என்றென்றுமாய் உயர்த்துவார். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் ஒடுங்கி நான் போக விட மாட்டார். கேடகமும் மகிமையும் மாணவர் என்றென்றுமாய் உயர்த்துவார். ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்போம் இயேசுவை என்றென்றும் பாடியே உயர்த்துவோம். ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்போம் இயேசுவை என்றென்றும் பாடியே ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தரின் கை குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு கர்த்தரின் செவியும் மந்தமாகவே. அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன். சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கோரஸ் வருது, ஆனந்த பலிகள் செலுத்தி ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்றும் பாடியே உயர்த்துவேன். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆமா, உங்க நிலைமையை பார்க்காதீங்க. திங்கட்கிழமையை குறித்து யோசிக்காதீங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை குறித்து யோசிக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவரை உயர்த்துங்க. ஏன்னா உங்க ஆண்டவர் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது சரணத்தை பாடலாமா? நிந்தனைகள் பேசின ஜனமும் முன் நிந்தனையை மாற்றியே நிறுத்துவார். வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார். நிந்தனையாய் பேசின ஜனங்கள் முன் என் நிந்தனையை மாற்றியே நிறுத்துவார். வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் நல்ல கைகளை ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்றும் பாடியே உயர்த்துவேன். ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் என்றென்றும் பாடியே. மீண்டும் சொல்லுவேன், ஆனந்த பலிகள் செலுத்தியே இயேசுவை என்றென்றும் பாடியே உயர்த்துவேன். ஆனந்த பலிகள் செலுத்தியே இயேசுவை. ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தரின் கரம் குன்றி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடல் மீண்டும் அந்த சரணங்களை பாடும்போது நான் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறேன்? கொஞ்சம் சிரித்த முகத்தோடு ஆண்டவரை பார்த்து பாட போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனந்த பலி, ஆனந்த பலின்னு ஃபாதர் பாடினாலே, ஆனந்த பலின்னா என்னது? வேதனையிலும் சந்தோஷமா இருக்கிறது தான். வலியிலும் பாடுறீங்களே, அதான் பலி. இந்த வலியின் மத்தியிலும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, அதான் பலி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல சொன்ன ஆனந்த பலி செலுத்துவோமான்னு கேளுங்க. ஆனந்த பலி. ஆமென், ஆமென். அதனால பாடும்போது இந்த சரணத்தை, அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே. நல்ல சிரித்த முகத்தோடு, அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், இயேசுவே என்றும் நம்மோடு கூடவே. இன்னும் சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே. அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் ஒடுங்கி நான் போகவே விட மாட்டார். கேடகமும் மகிமையும் மாணவர் என் தலையை என்றென்றுமாய் உயர்த்துவார். சொல்லுங்க, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் ஒடுங்கி நான் போகவே விட மாட்டார். கேடகமும் மகிமையும் மாணவர் என் தலையை என்றென்றுமாய். நல்ல கைகளை
ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் என்றென்று பாடி ஓ ஹalleluya பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்று பாடியே உயர்த்துவேன் ஆனந்த பலிகள் ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்று பாடி ஓ ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்று பாடி ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை கேட்க கூடாத படிக்கு கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை மீண்டும் ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை கேட்க கூடாத படிக்கு கர்த்தரின் செவிகள் மந்தமாக அவர் நேற்றும் என்றும் மாறா தேவன் என்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் மாறா தேவன் நிந்தனையும் பேசின ஜனங்கள் முன் என் நிந்தனையை மாற்றியே நிறுத்துவார் வெட்கப்பட்ட சகல தேசங்களில் என் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கு சொல்லுங்க நிந்தனையாய் பேசின ஜனங்கள் முன் என் நிந்தனையை மாற்றியே நிறுத்துவார் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் என் கீர்த்தியும் புகழ்ச்சியும் எனவே கைகளை ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்றும் பாடி ஆமென் thank you jesus oh ஆனந்த பலி முழு பலத்தோடு சொல்லுகிறோம் உயர்த்துவே கைகளை தட்டி ஆனந்த பலி அப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு ஆனந்த பலி நல்ல சத்தமாய் thank you jesus நல்லவரே பெரியவரே ஆச்சரியமானவரே ஓ தரம சந்துருதுர பரதல லிதரதோலோ thank you jesus ஆனந்த பலிகள் செலுத்தியே சுவை என்றென்றும் பாடியே ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் இயேசுவை என்றென்று பாடி உயர்த்துவேன் ஹalleluya ரமதரம சந்தரமதுருது thank you jesus நன்றி ஆண்டவரே thank you jesus அப்படியே கைகளை உயர்த்தி அப்பா we look into your throne of grace உம்முடைய கிருபை உள்ள சிங்காசனத்துக்கு நேரா எங்க கைகளை உயர்த்துகிறோம் Jesus maraba shataraba hatala oramadharama sangalo ஓ ஆனந்த பலிகள் செலுத்தியே இயேசுவே என்றென்றும் உயர்த்துவேன் ஆனந்த பலிகள் செலுத்தியே ஆராதிப்பேன் இயேசுவே என்றென்றும் இயேசுவே ஓ இயேசுவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு இயேசு நாமம் இயேசு நாமம் அவர் நாமமே மதுரமே
நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஓ இயேசு, இயேசு நாமம் வாழ்கவே. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. Jesus. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், எங்கு மேன்மை அடையணும். பாடுவே, பாடுவோம். எத்தனை பேர் சொல்லுங்க உங்க நாமம், உங்க நாமம் என் வாழ்க்கையில பாடுவே. சிறைச்சாலை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை, கைகளை உயர்த்தி ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஓ நாமமே பெருகணும், பெருகணும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். சபையோட சத்தம் கைகள் உயர்த்தப்பட்டு அந்த ஆண்டோடைய வல்லமையுள்ள நாமம் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
வாழ்கவே. Marasatria masokoro mala. Jesus, Jesus, the name above all names. Oh, Yesu நாமம் வாழ்கவே. Jesus, oh, Yesu, Yesu, Yesu. Oh, Rama Mama Dharma Sandoro. Oh, Chandra Mamandro Madra Madra Madro Malmara Drobala. கைகளை உயர்த்தி எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. கைகளை உயர்த்தி. ஆராதனை என்பது ஒரு ஆயுதம். ஆராதனை என்பது ஒரு ஆயுதம். எதிரி ஓங்க விடாத ஆயுதம் அது ஆராதனை. இந்த கால வேளையில கைகளை உயர்த்தி உங்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, பாஸ்டர் குடும்பத்துக்கு விரோதமா, யாருக்கு விரோதமா இருந்தாலும் சரி, கைகளை உயர்த்தி ஆண்டவரே எழுந்தருளோ, எழுந்தருளோ, எழுந்தருளோ. ரைஸ் Lord, ரைஸ். ஓரா மரா சொல்லுவோமா, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க. எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க. எதிரி கை ஓங்க விடாதே. எதிரி கை ஓங்க. சொல்லுங்க போது. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னத சும்மா அதிசயங்களை அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்து. அதிசய முழு இதயத்தோடு உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் ஊரை வீடம் நீர்தானே. என் ஊரை வீடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உம்மை போற்று, உம்மை உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சத்தத்தை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்று. உரத்த சத்தத்தோடு இயேசுவே, இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, இயேசுவே. உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். இந்த காலையில் உயர்த்துகிறோம். இயேசு, இயேசு, இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, ஓ உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரபபதரதலபதர, உம்மை உயர்த்துகிறோம்.
உம்மை உயர்த்துகிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஓ நம்பத்தக்க தகப்பனே, அர்ப்பணிச்சு முடிப்போமா? கைகளை போய் உம்மை தானே, உம்மைதான் நாங்க நம்பி இருக்கிறோம். தகப்பனே உம்மைத்தானே, சொல்லுங்க உம்மைத்தானே நம்பியுள்ளோம், உம்மைத்தானே நம்பியுள்ளோம். நம்பத்தக்க உம்மைத்தானே நம்பியுள்ளோம். நம்பத்தக்க கடைசியா 2 கைகளை உயர்த்தி வாழ்வே வழியே, வழியே வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை எங்கள் வாழ்வே வழியே வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், எங்கள் வாழ்வே வாழ்வே. Thank you, Jesus. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீங்க தான் இயேசுப்பா. எங்க பெலன் நீங்க தான் இயேசுப்பா. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல, இந்த வசனத்தை worship டைம்ல கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நெஞ்சில கையை வச்சு ஒரு கையை வானத்தில உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. ஆமென். எல்லா துயரங்கள் மாறுகிறது, எல்லா சாம்பல் அனுபவங்கள் மாறுகிறது. ஆமென். எல்லா ஒடுங்கின ஆவி ஓடுகிறது. ஹல்லேலூயா. மாற்றங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. Change is in the air. Change is coming your way, brother. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின, நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களா இருக்கிறீர்கள். நீதியின் விருட்சங்களா இருக்கிறீங்க. Every brother, every sister, தம்பி தங்கச்சி, ஆமென், நீ ஒரு நீதியின் விருட்சமாய் நீ இருக்கிற. கர்த்தருக்காக, கர்த்தரினால நாட்டப்பட்ட நீதியின் விருட்சமாய் நீ இருக்கிற. So don't be discouraged. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம், இந்த கடைசி வாரம், ஆமென், கர்த்தரே உங்க வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
ஆமென். துயரப்பட்டவர்கள் நீங்க கம்ஃபர்ட் பண்ணப்படுவீங்க, நீங்க ஆறுதல் படப்படுவீங்க. You will receive the comfort of the Lord in your life. எல்லா புலம்பலின் நாட்கள், சாம்பலின் அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. நீங்க எந்த நோக்கத்துக்காக நாட்டப்பட்டீங்களோ, எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டீங்களோ, அந்த அழைப்புல கர்த்தர் நீங்கள் நடக்க, நீங்கள் பிரகாசிக்க, நீங்கள் எழும்பி நிற்க உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். Thank you Jesus. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.